ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எஸ். வினோத்குமார் தயாரிப்பில் சாரங் தியாகு இயக்கி வெளிவந்திருக்கும் படம் ஆரோமலை. சித்துக்குமார் இசையமைத்தும் கௌதம் ராஜேந்திரன் ஒளிப்பதிவு செய்தும் இருக்கிறார்கள். ஆனந்தம் குடும்பம் டிவி சீரியல் புகழ் பிருந்தாதாஸின் மகன் கிஷன் தாஸ் தான் படத்தின் ஹீரோ. அவருக்கு ஜோடியாக டாக்டர் ராஜசேகர் ஜீவிதா தம்பதியின் மகள் சிவாத்மிகா நடித்திருக்கிறார். கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டேஸிலிருந்து அவ்வப்போது காதல் அரும்பி பிறகு புட்டுக்கிறது ஹீரோயின் கிஷன்தாஸுக்கு. சில காதல் இல்லை என்று மட்டும் ஆகாமல் வீட்டிலும் வெளியிலும் அடி வாங்க வைத்து விடுகிறது. அப்பா ராஜாராணி பாண்டியன் கண்டிப்பாக சொன்னதும் வேறு வழியின்றி அவரது நண்பர் சந்தான பாரதியின் மேட்ரிமோனி கம்பெனியில் வேலைக்கு போகிறார் கிஷன்தாஸ். அங்கு ஹெச்ஆராக இருக்கும் சிவாத்மிகாவை பார்த்ததும் கிஷன்தாஸுக்கு காதல் வந்து விடுகிறது. ஆனால் சிவாத்மிகா மிகவும் ஸ்ட்ரிக்ட் ஆனவர். கண்டிப்புடன் வேலை வாங்குகிறார். ரொம்பவும் சின்சியராக வேலை பார்க்கிறார் ஹீரோ. முன்னணி மேட்ரிமோனி நிறுவனமாக அதன் வளர்ச்சிக்கு சிவாத்மிகாவின் பிரில்லியன்ஸ் தான் முக்கிய காரணம் என்பதால் அவருக்கு முழு சுதந்திரமும். அங்கே ஒரு சூழ்நிலையில் வேலை போட்டியில் தனது திருமணத்திற்கு வரன் தேடி தினந்தோறும் அந்த நிறுவனத்தில் வந்து அழிந்து கொண்டிருக்கும் வயதானவரான விடிவி கணேஷுக்கு பெண் பார்த்து திருமணம் செய்து வைப்பதாக இருவரும் சவால் விட்டு கோதாவில் இறங்குகின்றனர். விடிவி கணேஷுக்கு சில குறைபாடுகளும் உண்டு. ஆனால் வசதி வாய்ப்பானவர். 2 பேரில் யாராலாவது அவருக்கு திருமணம் நடந்ததா? காதலியே வெறுக்கும் சிவாத்மிகா கிஷன்தாஸை லவ் செய்தாரா அல்லது அவாய்ட் பண்ணாரா என்பது மீதி கதை. பழைய காமெடி நடிகர் தியாகுவின் மகன்தான் படத்தின் இயக்குனர் சாரங் தியாகு. டி. ராஜேந்தர், விஜயகாந்த் போன்றவர்களுக்கு நெருங்கிய நண்பர் தியாகு. அதன் அடிப்படையில் TR ஒரு பாட்டு பாடி கொடுத்திருக்கிறார். சிம்பு வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்கிறார். முழு படமும் மேட்ரிமோனி பேக்ராப்பில் அமைந்தாலும் ஒரு பக்கம் புது விஷயமாக தெரிந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தால் சலிப்பு தட்டுகிறது. படத்தின் முதல் பாதி பக்கா கலகலப்பு, 2ஆம் பாதி கொஞ்சம் நெளிய வைத்துவிட்டது. சிவாத்மிகா இதற்கு முன் சில படங்களில் நடித்திருந்தாலும் இப்படம் அவரை முன்னணி ஹீரோயின் வரிசையில் கொண்டு வந்து விட்டது. ஹீரோவின் நண்பராக வரும் ஹர்ஷத் கான் காமெடி சென்டிமெண்டில் கவனம் ஈர்க்கிறார். படத்தில் வரும் பெரும்பாலான கேரக்டர்கள் முன்னர் ஒருவரை காதலித்ததாகவும் பிறகு இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் வருகிறது. ஹீரோயின் அதில் என்ன ரகம் என்கிறீர்களா? படம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.